அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to infinity x ஸ்கொயர் dx by x ஸ்கொயர் plus a ஸ்கொயர் x ஸ்கொயர் b ஸ்கொயர் யூசிங் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்டிருக்கோம். அப்போ நமக்கு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம கையில் வச்சிருக்கோம். ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மும் இருக்கு, அதே சமயத்தில் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மும் இருக்கு. அப்போ எந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுன்றது நமக்கு டவுட் வந்திருக்கும். சரிங்களா? இப்போ நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன அப்ளை பண்ணணும்னா சைன் டிரான்ஸ்ஃபார்ம் தான் அப்ளை பண்ணணும். அப்படி நான் வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா சைன் டிரான்ஸ்ஃபார்ம், எக்ஸ் ஸ்கொயர் இல்லைன்னா கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி லெட்டஸ் அஷ்யூம் இல்லை லெட்டஸ் டேக் நம்மள அஷ்யூம் பண்ணிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் அண்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இ பவர் மைனஸ் பிஎக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இது எப்படி சார் நம்ம அஷ்யூம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா டினாமினேட்டரில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கணும். ஸோ டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, அதனால் நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம், இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம், அதனால் இ பவர் மைனஸ் பிஎக்ஸ் ரெண்டு டேர்ம் அஷ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு என்ன அப்ளை பண்ணணும்னா நம்ம ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண சொல்கிறோம். ஸோ பை டெஃபனிஷன் ஆஃப் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஞாபகம் இருக்கலாம் சார் நமக்கு. ஸோ ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் 2 by pi எனி இன்டர்வல் 0 to infinity f of x into sin sx into dx. இது ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் இல்லை ஃபார்முலா. ஸோ ரூட் 2 by pi அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன சார் நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்டூ சைன் எஸ்எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கலாம் சார், இன்டெக்ரல் 0 to infinity இருந்தால் ஃபார்முலா நம்ம கையில் வச்சுருக்கோம். அதாவது இன்டெக்ரல் 0 to infinity e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ் ஃபார்முலா இருக்கா. சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ் ஃபார்முலா இருந்துச்சுன்னா இதனோட ஆன்சர் பி பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? இந்த இடத்துல ஏன்ற பிளேஸில் ஏ தான் சார் இருக்குது, பின்ற பிளேஸில் மட்டும் என்ன இருக்குன்னா எஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ இதை மாற்றி எழுதுனா என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க, ரூட் 2 by pi பின்ற வேல்யூ எஸ். அப்போ எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். சரிங்களா? இது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன சார், இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ். ஸோ சிமிலர்லி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் பிஎக்ஸ் எடுத்து என்ன சார் ஆகும், இதே வேல்யூ தான் வரும். ஏன்ற பிளேஸில் மட்டும் என்ன சார் வரும், பி வந்திருக்கும். ஸோ ரூட் 2 by pi எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லைங்களா, ரெண்டு ஆல்மோஸ்ட் சேம் தான் வரும். ஏன்ற பிளேஸில் பி வந்திருக்கும். ஓகேங்களா? தென் அடுத்து என்ன சார் நம்ம ஃபைண்ட் பண்ணணும், 0 to infinity எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி, அது என்ன சொல்லலாம், கன்வல்யூஷன் தியரம் சொல்லலாம். பை டெஃபனிஷன் ஆஃப் கன்வல்யூஷன் தியரம். ஸோ கன்வல்யூஷன் தியரம் ஆன் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். அது என்ன சார் சொல்லுதுன்னா இன்டெக்ரல் 0 to infinity எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் equals to integral 0 to infinity Fourier sine transform of first one answer f of x into Fourier sine transform of second function oda answer g of x into ds. சரிங்களா? அப்போ ஸோ இந்த டேர்மை மாற்றிருக்கு, இந்த டேர்ம் முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். அப்போ இன்டெக்ரல் 0 to infinity. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் என்ன சார், எஃப் எஸ். ஸோ இது ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் என்னோட வேல்யூ என்ன சார், ரூட் 2 by pi. ஸோ ரூட் 2 by pi எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கானது இன்டூ செகண்ட் ஒன்றுக்கானது ரூட் 2 by pi
எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் செகண்ட் ஒன் ஆனது இன்டூ டிஎக்ஸ் சாரி டிஎஸ் இன்டூ டிஎஸ் தென் ஆர்ஹெச்எஸ்ல என்ன சார் இருக்கு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன சார் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்டூ செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன சார் இ பவர் மைனஸ் பிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் சரிங்களா. இப்போ பாருங்க ரெண்டையுமே ரூட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரூட் அகெயின் அதே ரூட் அப்போ என்ன சார் ஆகும் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ 2/π இருக்கும். இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இங்க என்ன சார் இருக்கு எஸ் இருக்கு இங்க என்ன சார் இருக்கு எஸ் இருக்கு அப்போ என்ன சார் ஆகும் எஸ் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டூ டிஎஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஆர்ஹெச்எஸ் பாருங்க சார் 0 டு இன்ஃபினிட்டி ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ இது எப்படி சார் எழுதலாம் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ யார் சார் பவரில் காமனாக இருக்கான்னு பாருங்க 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் காமனாக இருக்கு அதே சமயத்தில் எக்ஸும் காமனாக இருக்கு சரிங்களா. அப்போ என்ன கிடைக்கும் ஏ பிளஸ் பின்னு இருக்கும் ஏன்னா மைனஸை காமனாக எடுத்துட்டோம். அப்போ ஏ பிளஸ் பி எக்ஸ் இருக்கும் கூட இருக்கான் டிஎக்ஸ் இருக்கான். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் என்ன சார் வேல்யூ இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ. அப்போ இங்கே என்ன சார் வரும்னு பாருங்க இ பவர் மைனஸ் ஏ பிளஸ் பி எக்ஸ் அப்படியே இருக்கும். அப்போ இந்த எக்ஸ் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கீழே வந்துடுவாங்க. எக்ஸ் கூட மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி இருக்கு இல்லைங்களா. இந்த பிளேஸ்ல ஏன்ற பிளேஸ்க்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு ஏ பிளஸ் பி வச்சிருக்கோம் சரிங்களா. லிமிட் என்னது 0 டு இன்ஃபினிட்டி சரிங்களா. அப்போ எல்ஹெச்எஸ் பாருங்க இந்த 2/π கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த 2/π அடுத்த ஸ்டெப்ல கூட கீழே கொண்டு வந்துக்கலாம் சரிங்களா. அப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க சார் என்ன கிடைக்குன்னு பாருங்க இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் அப்ளை பண்றோம். எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்றோம் அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி அப்ளை பண்றோம் சரிங்களா. அப்போ என்ன ஆகும் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டின்றதே தெரியாது அது கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் தெரியாது. ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் லோவர் லிமிட் எக்ஸுக்கு 0 போட்டு என்ன ஆகும் இ பவர் 0 டிவைடட் பை மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு இருக்கும் இல்லைங்களா. அப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி என்ன சார் நமக்கு இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 எனி வேல்யூ பவர் 0 1 சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 0 மைனஸ் 1 பை மைனஸ் ஏ பிளஸ் பின்னு இருக்கும். அப்போ ரெண்டு மைனஸ் என்ன பண்ணலாம் கட் பண்ணிடலாம். அப்போ கடைசி என்ன சார் இருக்கும் நமக்கு 1 பை ஏ பிளஸ் பின்னு இருக்கும் ஆர்ஹெச்எஸ்ல. ஸோ இந்த எல்ஹெச்எஸ்ல என்ன சார் இருக்கு இந்த 2/π இருக்கு அந்த 2/π ஆப்போசிட் தள்ளி விட்டுலாம். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எஸ் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டூ டிஎஸ் ஈக்குவல்ஸ் டு ஸோ 2/π ஆப்போசிட் வந்துச்சுன்னா சார் π/2 இன்டூ 1/a பிளஸ் பின்னு கிடைக்கும் சரிங்களா. நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர்னு கேட்டுக்கிறோம். ஸோ எக்ஸு கமா எஸ் இதெல்லாம் என்னன்னா சேம் தான். இதெல்லாம் டம்மி வேரியபிள்ஸ் இடத்த மாற்றி போட்டாலோ வேல்யூ சேஞ்ச் பண்ணி போட்டாலோ எந்த சேஞ்ச் ஆகாது ஆன்சர்ல சரிங்களா. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.